வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாரத்தில் 7 நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்க்க போறோம். பைபிள்ல வாரத்தின் 7 நாளை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, உலகத்தின் நடைமுறையில இந்த வாரத்தின் 7 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு 3 விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பைபிள் சொல்ற 7 நாட்கள், இந்த 7 நாட்கள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டாவது, உலக வரலாற்றுல ஒரு மனிதன் இந்த வாரத்தின் 7 நாட்கள் கடவுள் வடிவமைத்த இந்த ஒழுங்குபடுத்தின இந்த 7 நாட்களை மாத்த நினைச்ச ஒரு மனுஷனை பத்தி பார்க்க போறோம். அப்படி மாத்தினதுனால மனிதர்கள் சந்தித்த இன்னல்கள் அதையும் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதா, எவிடன்ஸ் ப்ரூஃப். இதை நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு டிஸ்கஷன்ல விட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், பைபிள்ல பக்கத்திலே பாத்தீங்கன்னா படைப்பை பற்றி தான் போட்டிருக்கோம். கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு, மனிதனை படைச்சாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம வசனத்துல தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம், பூமி, ஆழத்துல இருள் இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த 4 தான் இருக்குது. சரி, இங்கிலீஷ் பைபிள்ல ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னா ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ் பைபிள்ல வானம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சரி, முதல் நாள்ல தேவன் என்னத்தை உண்டாக்குறாரு அப்படின்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். ஃபர்ஸ்ட் நாள் கடவுள் படைச்சது லைட். இதை படைச்சு முடிச்ச உடனே சொல்றாரு, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது நாள் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. 3வது நாள் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 3வது நாள் புல், பூண்டுகள், மரங்கள் இதை என்ன பண்றாரு, தேவன் உண்டாக்குறாரு. இவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, நல்லதுன்னு பாக்குறாரு. 3வது நாள் முடிஞ்சிருச்சு. 4வது நாள். சோ இந்த 4வது நாள்ல தான் தேவன் என்ன பண்றாரு, பகலை ஆள பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடருமாகி 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சோ முதல்ல வெளிச்சம் எல்லா இடமும் அங்க இருக்குது அப்போ, சரிங்களா. ஆனா 4வது நாள் தான் என்ன பண்றாரு, சூரியன் செப்பரேட் பண்றதுக்கு சூரியன் சந்திரன் என்ன பண்றாரு, அவரு உண்டாக்குறாரு. அது மட்டும் இல்லாம நட்சத்திரங்களையும் உண்டாக்குறாரு. காலங்களையும் பருவநிலை காலநிலைகளையும் உண்டாக்குவதற்காக அவர் என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. 4வது நாள் முடிஞ்சது. இதையும் தேவன் என்ன பண்றாரு, நல்லது அப்படின்னு தான் என்ன செய்யறாரு, பாக்குறாரு. சரி, 5வது நாள் தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 5வது நாள்ல கடல்ல வாழ்ற ஜந்துக்கள் மச்சங்களை உண்டாக்குறாரு. பறவைகளை என்ன பண்றாரு, உண்டாக்குறாரு. சரி, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகா மச்சங்கள், மேபி நீல திமிங்கலங்கள் அந்த மாதிரி பெரிய விலங்குகளா கூட இருக்கலாம். 6வது நாள் தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 6வது நாள் எதை உண்டாக்குறாரு, காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊறும் பிராணி. அடுத்து என்ன பண்றாருன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷனையும் மனுஷியையும் 6வது நாள்ல தேவன் உண்டாக்குறார். இப்ப 6 நாட்கள்ல அவர் படைப்பை முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா போட்டிருக்காங்க பைபிள்ல. 7வது நாள்ல என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம திருச்சபையில என்ன சொல்றோம், பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றோம். இப்போ பைபிள்ல அதுக்கு அடுத்து 8வது நாள் 9வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எதையுமே போடல. பின்னாடி பைபிள்ல எல்லாம் வாரத்தின் முதலாம் நாள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு வாரத்தின் முதலாம் நாள். அப்ப பைபிள் கிளியரா சொல்லுது வாரத்துக்கு 7 நாள் மட்டும்தான். சரி, எதுக்கு 7 நாள் மட்டும்தான் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. வாரத்துக்கு 10 நாள் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 8 நாள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது முடியல. ஆனா ஒருத்தர் 1929 வாரத்துக்கு 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. இந்த லீவ் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த நாட்டுல 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரை 5 குரூப்பா பிரிப்பார். முதல் நாள் ஒரு கலர், எல்லோ
குரூப், 2வது நாள் ஆரஞ்சு குரூப், 3வது நாள் ரெட் குரூப், 4வது நாள் பர்பிள் குரூப், 5வது நாள் கிரீன் குரூப் இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு பிரிக்கிறாரு. அதாவது ரோலிங் வீக் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ முதல் நாள் அப்படின்னா எல்லோ குரூப்புக்கு லீவ் அப்படின்னா மீதி 4 குரூப் காரங்களும் வேலை செய்யணும். 2வது நாள் ஆரஞ்சு குரூப்புக்கு லீவ், எல்லோ குரூப் என்ன பண்ணுவாங்க லீவ் எடுத்தவங்க உள்ள வந்துருவாங்க. அப்போ ஒரு 4 குரூப் சேர்ந்து என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க. ஆனா யாருக்குமே ஒரே நாள்ல எல்லாருக்கும் என்ன கிடைக்காது லீவு கிடைக்காது. குறிப்பிட்டு 20 பேருக்கு மட்டும்தான் லீவு கிடைக்கும். சரி, இது எதுக்காக அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னா தொழிற்சாலைகளை பெருக்கி தொழிற்சாலைகளில் இருக்கிற உற்பத்தியை பெருக்கி நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேற யாரும் இல்ல ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாரு. மக்களும் என்ன பண்றாங்க அதுக்கு வேற வழி இல்லாம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தொழிற்சாலையை பெருக்கி தொழிற்சாலையில இருக்கிற உற்பத்திகளை பெருக்கி அதன் மூலமா நாட்டின் பொருளாதாரத்தை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்டென்ஷனலாவே சண்டே சர்ச்சுக்கு மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக, ஏன்னா அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் ஏத்திஸ்ட். சர்ச்சஸ்ல ஆட்கள் என்ன இல்ல வர்றது கம்மி. சரி, எதனால வரது கம்மிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஒரு சின்ன சார்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். டே 1ல இப்போ உதாரணத்துக்கு எல்லோ குரூப் ஃப்ரீயா இருக்காரு, அதாவது ரெஸ்ட்ல இருக்காரு அப்படின்னா மீதி 4 குரூப் வேலை செய்வாங்க. அடுத்து டே 2ல ரெஸ்ட்ல இருக்கிற எல்லோ குரூப் உள்ள வருவாரு. அதுக்கு அடுத்த குரூப் ஆரஞ்சு குரூப் என்ன செய்வாரு ரெஸ்ட் எடுப்பாரு. மீதி 3 குரூப் என்ன செய்வாங்க வேலை செய்வாங்க. அது கூட எல்லோ குரூப் 4வது குரூப்பா சேர்ந்து வேலை செய்வார். சரி, 3வது நாள் சண்டேயா இருந்துச்சு அப்படின்னா குரூப் 1 வேலை செய்யும், குரூப் 2 வேலை செய்யும், குரூப் 3 வேலை செய்யாது ரெஸ்ட்ல இருக்கும், குரூப் 4 குரூப் 5 வேலை செய்யும். அப்போ சண்டே சர்ச்சுக்கு போனோம். ஆனா இங்க எத்தனை பேர் தான் போக முடியும்? 20 பேர்ல யார் கிறிஸ்டியன்ஸோ அவங்க தான் என்ன செய்ய முடியும் போக முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 80% மக்களை சர்ச்சுக்கு போக விடாம என்ன செஞ்சாங்க தடுத்திருக்காங்க. இப்போ 80% மக்கள் எல்லா நாளும் என்ன செய்வாங்க வேலையில இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி என்ன செஞ்சிடும் கூடிரும். ஆனா மக்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது கிடைச்சது கடினம். பட் இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா நண்பர்கள் சந்திக்க முடியல, காதலர்கள் அவங்களுக்குள்ள சந்திக்க முடியல, பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்திக்க முடியல. சோ ஒரு சோசியல் நெட்வொர்க் அப்படிங்கிறது செதஞ்சு போச்சு. அடுத்து மெஷின் எப்போதுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். 5 நாளும் தொழிற்சாலை இயங்கி கொண்டே தான் இருக்கும். பல பிரச்சனைகள் தொழிற்சாலைகள்ல நிகழ்ந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சு கொண்டு வந்த அந்த திட்டத்தால ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1930லாம் நிறைய சர்ச்சஸ அவங்க இடிச்சு தள்ளி தீக்கிரே ஆக்கிட்டாங்க. ப்ரொடக்டிவிட்டி வர வர கம்மியாகினதுனால பல மில்லியன் மக்கள் பஞ்சத்துல இறந்தாங்க. கடைசியில அவரும் 1953ல இறந்துட்டாரு. ஆனா இதே ஸ்டாலின் என்ன பண்றாரு 1940வது வருடம் இந்த 5 நாள் வார முறைய ஒழிச்சிட்டாங்க. ஆனா இழப்புகள்னு பாத்தீங்கன்னா மரணம், ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, சோசியல் லைஃப் கொலாப்ஸ் ஆனது. அப்போ வேதாகமம் நமக்கு கிளியரா ஆண்டவர் என்ன பண்றாரு 7 நாள் வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் வேலை செய்யுங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க அழகா டிஃபைன் பண்ணி தந்திருக்கிறாரு. அதுல 6000 வருடத்திற்கு முன்பாக தேவன் என்ன பண்றாரு இதை அழகா டிஃபைன் பண்ணி இந்த மனித குலத்துக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை என்ன பண்றோம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். மனிதன் அதை மாற்ற நினைத்தாலும் மாற்றினாலும் வாரத்திலே 7 நாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ பைபிள் இஸ் ஆல்வேஸ் ரிலேபிள். ஸோ பைபிள் ரிலேபிள் அப்படின்னா அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் ரிலேபிள் தான். ஸோ இன்ஃபர்மேஷன் ரிலேபிள் அப்படின்னா பைபிள் சொல்லுகிற கடவுளும் உண்மையுள்ளவர். அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார், மீண்டுமாக உயிர் தெழுந்தார், மீண்டுமாக வருவார். அதனால அந்த கடவுளை நம்ம என்ன செய்யலாம் நம்பலாம், வாழ்விலே வெற்றி பெறலாம். நன்றி.